வீட்டு பால் காட்சிக்கு என்ன gift பண்ண போறீங்க அக்கா? யார் பண்ண போறாங்க? உங்களுக்கு யூடியூப் சேலரி வருதா? ஹாய் லோபேக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கேட்கணும் போல தோணுச்சு. ஸோ அதனால தான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு எப்படி தான் இப்போ தானே கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இன்ஸ்டாவில் ஓரளவுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் நிறைய பேர் ஒரே கொஸ்டின் தான் கேட்ட மாதிரிக்கு இருக்குது. ஸோ என்னன்னா, அண்ணா அக்கா லவ் எத்தனை இயர் லவ் சொல்லுங்க அண்ணா, லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 4 இயர்ஸ் லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு வருஷம் வந்து நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, ஃப்ரெண்டா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான். ஏதாவது ஒண்ணுன்னா என்ன மச்சான், என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆமா, அந்த 1 இயர் கூட இருக்காது. கொஞ்சம் அந்த 1 இயர்ல வந்துட்டு நாங்க மீட் பண்ணவே இல்லை. அதான் மெயினான ஒரு இது. மீட் பண்ணல, போன்ல தான் போன் பேசுவோம். அதுவும் எப்பயாவது தான். ஆமா, தேனியில வேலை பார்த்துட்டு இருந்தா. ஸோ எப்பயாவது தான் பேசுவோம். ரெகுலரா போன் பேசிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நைட்டு சேட் பண்ணிட்டு தூங்கிடுவா, காலையில கொஞ்ச நேரம் பேசுவா, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 1 இயர் அப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நேர்ல மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க போன் பேசவே ஆரம்பிச்சோம். கொஞ்சம் அதிகமா பேசுவோம்னா ஒரு 2 மினிட்ஸ் பேசுவோம். என்ன பண்றடா, சாப்பிட்டியா, அவ்வளவுதான் பேசுவோம். ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் பேசுவோம். அதுக்கப்புறம் தான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அண்ணா வந்துட்டாங்களா வீட்டுக்கு? வந்துட்டேன். வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். கணவர் எங்க வேலை செய்கிறார்? நான் வந்து துபாயில வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கூடி சீக்கிரம் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீங்க எப்போ எங்க இருக்கீங்க அக்கா? இப்போ வந்து நாங்க ஆமா ராஜபாளையத்துல இளந்தரை கொண்டாங்கிற இடத்துல இருக்கோம். ஃபேன் ஆஃப் பண்ண வேற, நீங்க சவுண்டே கேட்கல, ஃபேன் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? ஸோ அதனால அப்படியே வேர்த்து கொட்டுது. அக்கா அண்ணா வந்திருக்காங்களா ஊருக்கு? நீங்க வித்து எப்படி இருக்கீங்க? ஆமா, அண்ணா வந்து ஊருக்கு வந்திருக்காங்க சிஸ்டர். கூடி சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. ரித்து வந்து நல்லா இருக்கிறோம், இப்ப தூங்கிட்டு இருக்கிறோம். என் விஷயமா பட்டிருக்கான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அவனை காமிக்கல. சுபாக்கா, உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து எப்ப வராங்க? உங்க அக்காவை வீடியோல காமிங்கக்கா. எங்க அப்பா எப்படா வர்றாங்க? மாமா வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் இல்லைன்னா 4 மந்த்ஸ். அது கூட தான் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னா துபாயில வந்து இவங்க தான் கொஞ்சம் பக்கத்துல இருக்கனால அடிக்கடி போய் பாத்துக்கிறாங்க. ஆமா, நான் போய் பாத்துக்கிறேன். அது இல்லாம மாமா வந்து அக்ரிமெண்ட் விசால போய் இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த 1 வருஷத்துல வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க கிளைமேட் கண்டிஷனுக்கும் சாப்பாடு, அப்புறம் அந்த குளிக்கிற தண்ணி, இது எதுவுமே செட் ஆகாது. பாதி பேர் முட்டி மோதி இருந்தா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, கூலிங்கான இடத்துல இருக்கவங்க யாரும் அங்க ட்ரை பண்ண வேண்டாம், புகஞ்சிருவீங்க. அப்புறம் உங்க அக்கா வீடியோல காமிங்க. எங்க அக்கா வீடியோக்கெல்லாம் வர இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி அதை நினைக்காதீங்க, பிடிக்காது. அதுக்குன்னு ஒரு நேர காலம் வரும், அப்ப அந்த டைம் பாத்துக்கலாம். வீட்டு பால் காட்சிக்கு என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க அக்கா? யார் பண்ண போறா இப்போ போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டு, சரிங்களா? அந்த டயத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ண வேண்டியதுதான். நாங்க ஒரு 2 பொருளை நினைச்சு வச்சிருக்கிறோம். அது கண்டிப்பா பொருள் பிளஸ் ஒரு சின்னதா அழகா ஒரு பொருள் நினைச்சு வச்சிருக்கோம். சோ அது என்னன்னு டைம் இருக்கு. மேக்ஸிமம் 1 இயர். அண்ணன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பால் காய்ச்சுவேன் அப்படிங்கிற மணிக்கு சொல்லியிருக்கா பாப்பா. சோ அதனால நமக்கு அந்த டைமிங் கரெக்டா மேக்ஸிமம் 1 இயர் 1 இயர் 1 மந்த் இந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். மிட் நைட் சோல் கொஸ்டின் மட்டும் கேட்க சொல்றீங்க, பட் ரீப்ளே போட மாட்டீங்க. ரீப்ளே பண்ணிட்டு தான் சிஸ்டர் இருக்கிறேன். அதாவது என்னன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி கமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் ரீப்ளே பண்ண முடியும். அப்போ அதனாலதான் நேம் வந்து நான் சொல்லலை. இப்ப நேம சொல்லி நான் அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நான் சொன்னேன்னா, என்ன கேட்டிருக்கீங்க, இந்த கொஸ்டினை நான் பண்ணிட்டு எனக்கு கேட்கலன்னு வரும். இப்ப நான் நேம் சொல்லாம அந்த ஒரு கொஸ்டினுக்கு ரீப்ளே பண்ணேன்னா எல்லாருக்கும் ரீப்ளே பண்ண மணிக்கு. அதனாலதான் நேம் சொல்றதை இப்ப நிப்பாட்டிட்டேன்.
நீங்க உங்க அம்மா அப்பா வைத்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுங்க. கண்டிப்பா இது நிறைய பேர் என்ன சொல்லதான் செஞ்சீங்க. அப்பா அம்மா இருக்கும்போதே போடுவோம். ஆமா கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர் போடணும். அண்ணிய பிளான் பண்ணுவா, சரி கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்க அருளுக்கு என்னென்ன சீர் செஞ்சீங்க, அப்புறம் எப்படி தனியா ரித்துவ மேனேஜ் பண்றீங்க? என்னென்ன சீர் செஞ்சீங்க அப்படின்னா தட்டு ஒரு 21 தட்டு வச்சோம். அதுல பழங்கள் இதெல்லாமே வச்சோம். அப்புறம் இந்த நாணயம் சொல்லுவாங்கல்ல, அது என்னோடதுல ஒண்ணு, அப்பா அப்புறம் பெரியப்பா அப்புறம் ஒண்ணு எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் அருள் கையால ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். தட்டுல ஃப்ரூட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சீர்ல வந்து தட்டு வைப்பாங்க. அவங்க ஊரோட கட்டுப்பாடு, அது மாமாவோட ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா கட்டுப்பாடு இருக்கு. அந்த சைடுல புதுக்கோட்டை அந்த சைடுல வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கு. உங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ஃபங்க்ஷன் சிஸ்டர் அண்ட் ப்ரோ? என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, லாஸ்ட்ல சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். ஹாய் சிஸ், நீங்க தான் சிஸ்டர். டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க. போட்டோம், திருப்பியும் போடுறோம். ஓகேவா? ஏன்னா டே இன் மை லைஃப் வந்து இந்த இவனை வச்சு டே சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இதுல டே இன் மை லைஃப் வந்து இவனை மட்டும் தான் வீடியோ எடுத்து போட மணிக்கு இருக்கான். இங்கிட்டு விட்டோம்னா அங்கிட்டு போயிடுவான், அங்கிட்டு விட்டோம்னா இங்கிட்டு போயிடுவான், போடிடுறான், குளிக்கிறது போடிடுறான். ஆமா. உங்க பையன் பர்த்டேக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு உங்க பையனை விட்டு உங்க சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் இல்ல, என்னோட பையனோட பர்த்டே அப்போ எனக்கு வந்து அந்த டிக்கெட் கிடைக்கல. அதனால பாப்பாவோட ஃபங்க்ஷன் தான் என்னால வர முடிஞ்சது. என் தம்பியோட பிறந்த நாளைக்கு என்னால வர முடியல. அதை சொல்லி ஏன் கஷ்டத்தை ஏத்துறீங்க? ஏன்னா நான் அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஐயோ தம்பி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், 1 வயசு ஆகும்போது நான் அவ்வளவு பிளான் பண்ணி வச்சேன். கடைசியில ஏதோ சிம்பிளா பண்ற மணிக்கு இருந்துச்சு. சரி பரவாயில்ல. அதுக்காண்டி ரித்துவதான் அண்ணியை பிடிக்கும் தம்பியை பிடிக்காத அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே பிடிக்கும். டிக்கெட் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. பட் எப்போ போடுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வாணி கூட பேசுனாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி நான் சொல்றேன்னு இருக்காங்க. 1 வீக் ஆகலாம், தெரியல. How to special for your sister? என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது? How to special for sisterனா எனக்கு அது புரியல சிஸ்டர். என்ன ஸ்பெஷல் உங்க சிஸ்டர் கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. சிஸ்டர்னாலே ஸ்பெஷல் தான். துபாயில நீங்க இருக்கிற பிளேஸ் நேம் சொல்லுங்க. நான் வந்து பிசினஸ் பே பக்கத்துல தான் இருந்தேன். துபாய் எங்க ஒர்க் பண்றீங்க? நான் அங்க வந்துட்டு எமிரேட்ஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அருள் அக்கா கூட சேலஞ்ச் வீடியோ போடுங்க அக்கா. அருள் அக்கா கூட ரீல்ஸ் வீடியோ போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அருள் வீட்டுக்கு ஹோம் வார்மிங்க்கு என்ன பண்ண போறீங்க? அது சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் போன இந்த வீடியோல கூட. வித்து ஃபங்க்ஷன் டேட் என்ன அக்கா? கடைசியில பாருங்க எப்பன்னு சொல்றேன். கடைசியில என்ன ஏது எல்லாத்தையுமே சொல்றேன். ரித்து ஃபங்க்ஷன் டேட் என்ன அக்கா? அந்த வீடியோக்கு கடைசியில நாங்க சொல்றோம். ஓகேவா? தப்பா நினைச்சுக்கோங்க. தென்காசியில இருக்கீங்களா? ராஜபாளையம் இருக்கீங்களா? தென்காசி வந்தா உங்களை பார்க்க வரலாமா? தென்காசி பக்கம் வரத வாய்ப்பு இல்லை சிஸ்டர். ஏன்னா கிளம்புற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ இது ஒரு புது அனுபவமா இருக்கு. அதாவது புதுசா இருக்கிற மணிக்கு இருக்கும். வேற வருவோம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரியல. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவோம். யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அண்ணா எப்போ ஊருக்கு? அண்ணா ஊர்ல தான்மா இருக்கேன். அருள் அக்காவும் நீங்களும் ஒன்னா சேரி கட்டுங்க ப்ளீஸ் அக்கா. கண்டிப்பா சிஸ்டர், நானும் ரொம்ப நாளா அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அருள் அண்ணி அப்புறம் நானும் அம்மா 3 பேரும் ஒரே மாதிரி சேரி கட்டலாம்னு சொல்லி ஒரு பிளான். அம்மா ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். அது எப்போன்னு தெரியல, பாப்போம். ஹாய் சுபா, ரித்து, சுந்தர் எப்படி இருக்காங்க? இப்போ ஏன் ராஜபாளையம் வீட்டுக்கு போயிட்டீங்க? தென்காசி வீட்டுக்கு வரமாட்டீங்களா? அப்போ தென்காசி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? இல்ல ராஜபாளையம் வீட்டுல இங்க யாருமே இல்லையா? வீடு சும்மா கிடக்கு. அது ஜாதகத்துல சொன்னாங்க. மூத்த பையன் போய் அந்த வீட்டுல இருந்தான் அப்படின்னா அந்த வீடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம். இல்லைங்க, வீடு சும்மாவே இருந்துச்சு. அப்புறம் விட்டு ஃபுல்லா குப்பை எல்லாம் அலைஞ்சிருந்துச்சா, சரி அப்ப அங்கேயே இருக்கிறோம்ல, அப்ப சுந்தர் வந்ததுனால இப்ப இங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால இங்க இருக்கிறோம்.
ப்ரோ சிஸ் ஊருக்கு போய் சுபாஷிஸ் அம்மா அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஏன் ராஜபாளையம்க்கு வந்தீங்க? தம்பிக்கு இப்ப ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க, எங்களை இன்வைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சரி சொல்லு. எங்க அம்மா அப்பா ஒரு நாள் போய் சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். அமுதாவரத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம், மாமாவை துபாயில போய் சர்ப்ரைஸ் பண்ணோம். இல்ல நாங்க ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணோம், நானும் அம்மா சுமர் 3 பேர் ஒரு டைம் எங்க வீட்டுல அம்மா அக்காலாம் இருந்தாங்க. அந்த டைம் ஒரு டைம் போய் பண்ணோம். என் நபருக்கு உனக்கு தீபாவளி டைம்ல ஒரு ப்ரமோஷன் முடிச்சு ரொம்ப வீட்டுல போய் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு டைம் கூட போய் பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடுவோம். முந்தானத்தெல்லாம் போனோம். அம்மாக்கு நாங்க போறதுதான் தெரியாது. பட் சர்ப்ரைஸா போயிட்டு கொஞ்சம் இளநீ அட்டையை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அது ஒரு சர்ப்ரைஸா. பட் அதெல்லாம் வீடியோ எடுக்கல நாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க அவங்களே? அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. தம்பிக்கு எப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களா? ஆமா, தம்பிக்கு எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க, எங்களை இன்வைட் பண்ணுவீங்களா? கடைசியில சொல்ற சிஸ்டர். நீங்க ரக்ஸலோடு சேர்ந்து வீடியோ போடுங்க, தம்பியை சேஃபா பாத்துக்கோங்க. நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா, நடக்க ஆரம்பிச்சு ஓடிடுவான். அதான் சொல்றேனே, அதான் பாத்துருப்பீங்களே, கொட்டத்தை உருட்டவும் அதை உருட்டவும் அலைஞ்சு டயர்டாகி படுத்துட்டேன். உங்களுக்கு யூடியூப் சேலரி வருதா? மாசம் 1 lakh வருது. அவ்வளவுதான் இல்ல, வருது. ஏதோ ஆண்டவன் கொடுக்கறது சாப்பாட்டுக்கு கரெக்டா இருக்கிற மணிக்கு வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் வருது. ரொம்பலாம் சும்மா ஏதோ ஏதோ நாங்க சின்னதா வீடியோ அவ்வளவு போடுறது இல்ல, இப்பதான் போடுறோம். இன்னொரு 1 வாரம் போடுறோம்னு தெரியல. அப்புறம் உங்க சப்போர்ட் இருந்தா எனக்கு காசா கொட்டும் யூடியூப்ல. ரித்து குட்டிக்கு அப்புறம் ஃபாரின்ல அண்ணிய கூட்டிட்டு போறீங்களா? இந்த பண்ணி எல்லாம் கூட்டிட்டுலாம் போக மாட்டேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாரின் கூட்டு போலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இப்போ என்ன சொல்றது, ஒரு கஷ்டம்தான். அதாவது இப்ப இங்க இருக்க நான் பிள்ளைய பார்த்துட்டு வச்சுக்கிட்டு அவனோட வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி நம்ம போகணும் அப்படிங்கும்போது மனசுல குழப்பதான் செய்து. ஓப்பனாவே சொல்றேன், 2 மனசாவே தான் இருக்குது. இருந்தாலும் போகணும். லைஃப்ல வாழ்றதுக்கு மணி தேவை. அதனால கண்டிப்பா போகணும், சம்பாதிக்கணும். ஸோ அதனால விரைவில் அண்ணா ஃபாரின் போவாங்க. அடிச்சு பத்தி விட்டுருங்க. நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனீங்களா அண்ணா? ஃபாரின் போயிட்டா நீங்க இப்ப கொஞ்ச நாள் போயிருங்க. நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனீங்க அண்ணா, ஃபாரின் போயிட்டா நீங்க இங்க கொஞ்ச நாள் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இங்க கொஞ்ச நாளைக்கு, அதாவது அமுதாபுரத்துல கொஞ்ச நாளைக்கும் தென்காசியில கொஞ்ச நாளைக்கும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. நாங்க அப்படிதான் இருந்துட்டு இப்ப இங்கிட்ட அங்க போனேன். இப்ப அப்புறமா 2 சைடுமே போகாம 2த்துக்கும் நடுத்தரமா இப்ப ராஜபாளையத்துல வந்து இருக்கிறேன். முக்கோணம் சேப்புல இருக்கு. இங்கனக்குள்ள சங்கரன் கோயில், இங்கனக்குள்ள தென்காசி, அதுக்கு நடுவுல நான் இருக்கேன். அப்புறம் நீங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனீங்களா? கொஞ்சம் குழப்பிட்டேன், மண்டை கழிச்சல் ஆகி போச்சு. அக்கா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு சிஸ்டர் தான். அதுவும் ஹைட்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. இவ குண்டா இருப்பா, அவங்க அக்கா வந்து ஒல்லியா இருப்பாங்க. நான் குண்டா இருக்க காரணமே இவ மட்டும்தான். நான் இல்ல, கடை சாப்பிட்டு சாப்பாடு. சரி, ஓகே சிஸ்டர், நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா, தம்பிக்கு வந்துட்டு மொட்டை போடுறோம் நாளைக்கு. அதாவது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மொட்டை போடுறோம். எங்க அப்படின்னா அது நீங்க வீடியோ பார்த்து, அது நாளைக்கு நீங்களே எங்க வச்சு போடுறோம், எத்தனை மணிக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு அம்மா அப்பா எல்லாம் வராங்க. சோ அதுல இருந்தே vlog ஸ்டார்ட் ஆயிரும். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அண்ணா தர்ஷகுட்டி எல்லாருமே வர்றாங்க. வந்துட்டு நாளைக்கு காலையில வீட்டுல இருந்து ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் கிளம்பி போறோம். போயிட்டு மொட்டையை போடுறோம். பட் அது எங்கங்கிறது வந்து நீங்க வீடியோ பார்த்து இப்பயே ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு வீடியோ வந்து இதுக்கு அடுத்துல இருந்து இந்த வீடியோ போஸ்ட் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் சில பேர் நாங்களா வரலாமா சிஸ்டர் எல்லாம் கேட்டீங்க. எல்லாருமே வாங்க, அதனால வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தம்பியோட மொட்டை வீடியோ வரும். ஓகே, பை.